ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு சண்டே விஜய் சேதுபதி சார் வார நாள் மட்டுமில்லை, எவிக்ஷனுமே நடக்கும். ஒரு எவிக்ஷன் தானன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. என்னென்னு சொன்னால், நேற்றைய தினம் எந்த ஒரு எவிக்ஷனும் நடக்கலை. இருந்தாலுமே இன்றைய தினம் யார் போகிறாங்கன்னு சொன்னால், திவாகர் தான் வெளியேற போகிறாங்க. வளமையிலே யார் எவிக்ட் ஆகி வெளியில் போகிறாங்களோ அவங்கள பெருசாக எதுவுமே பேச மாட்டாங்க. இருந்தாலுமே திவாகர் நேற்றைய தினமாக இருக்கட்டுக்கும் இன்றைய தினமாக இருக்கட்டுக்கும் நிறைய ஏச்சுக்கள் வாங்குறாங்க. என்னென்னு சொன்னால், அங்கே நடந்த சம்பவங்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பட்டிருந்தது. அதாவது ஒரு அரச சபை மாதிரி ஒரு டாஸ்க் கொண்டு கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருந்தது. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் இவங்க பண்ணாமல் தாம் இல்லை இதை பண்ண மாட்டேன்ற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போகிற மாதிரியான ஒரு செயற்பாடு ஒன்றை பண்ணியிருந்தாங்க. இதை விஜய் சேதுபதி சார் கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் உங்களுக்கு தந்த டாஸ்க்கை பண்ணலை, அதை பண்ண மாட்டேன்னு எதுக்காக சொன்னீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் தார டாஸ்க்கை தானே நீங்கள் பண்ணணும், அதை விட்டுட்டு அந்த டாஸ்க்கை பண்ணாமல் நீங்கள் கேமராக்கு முன்னால் போய் ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அது நாங்கள் தந்த டாஸ்க்கா இல்லையே, இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள், நாங்கள் கொஞ்சம் உட்கார்ந்துருக்குறேன்ற மாதிரி அவங்க உட்கார்ந்துருக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் நிற்கிறாங்க. ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே அவங்க செய்தது தவறு தான். ஏன்னு சொன்னால், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை அவங்க பண்ண வேணும். ஏன்னு சொன்னால், அங்கே பார்வதிக்கு ஒரு கண்ணில் அடிபட்டிருக்கு. அப்படி இருந்து கூட அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. சக போட்டியாளர்கள் இல்லை இவங்களுக்கு ரெஸ்ட் தேவைதானே சொல்லும்போது, இல்லை எனக்கெல்லாம் ரெஸ்ட் தேவையா இல்லையான்றதை நான் முடிவு பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னு சொன்னால், ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி நான் தான் ஒரு இடத்துல உட்கார்ந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த வாரம் இவங்களுக்கு கண்ணில் அடிபட்டிருக்குது, அதனால் சில டாஸ்க்கள் விளையாட கஷ்டமாக இருக்கும், அதனால் இவங்களை நாமினேட் பண்ணுறன்ற மாதிரி நாமினேட் பண்ணிட்டு போவாங்க. இல்லைன்னு சொன்னால் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி அவங்கள வெளியில் அனுப்ப பார்ப்பாங்க சக போட்டியாளர்கள். இதையும் ஒரு காரணமாக வச்சு அவங்களுக்கு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதனால் அவங்க அதுக்கு இடம் கொடுக்கல. டாக்டர் சொன்ன அறிவுரையை கேட்டுட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொண்டிருக்கிறாங்க போல இருக்குது. இவங்க சொல்கிற இதையுமே கேட்கல. தனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை அவங்க பண்ணியிருந்தாங்க. ஆனால் திவாகர் என்ன பண்ணினாங்கன்னு சொன்னால் அதை பண்ணலை. இது ஒரு காரணமாக அவங்க எவிக்ட் ஆகி போகிறதுக்கு, அதாவது அவங்க வெளியேறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரங்களையும் ஏதாவது அவங்க சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. கேமராக்கு முன்னால் ரீல்ஸ் பண்ணுறன்ற பேரில் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான டாஸ்க் கொடுத்தாலுமே அதை பண்ணுறதுக்கு முன்னாடி கேமராக்கு முன்னால் போய் ஏதாவது ரீல்ஸ் பண்ணிட்டு தான் அவங்க அடுத்த வேலை பார்க்குற மாதிரி இருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்கள பக்கம் கேமரா திரும்புகிற மாதிரி இருந்தாலே டக்குன்னு அவங்க முன்னால் போய் நின்றுடுவாங்க. இந்த பக்கம் கேமரா திரும்புது, இதில் போய் ஏதாவது ரீல்ஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி போய் நின்றுடுவாங்க. இந்த விஷயத்தை கூட விஜய் சேதுபதி சார் கேட்குறாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க, ஆனால் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு மாத்திரம் கேமராக்கு முன்னால் போய் நிற்கிறீங்க, என்ன இது எனக்கு புரியலைன்ற மாதிரி தான் அவங்கள்ட்ட கேள்வி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயத்தை பற்றியும் பேசுகிறாங்க. எதை பற்றி என்று சொன்னால், விக்ரமுக்கும் பார்வதிக்கும் இடையில் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில் இவங்க இதுதான் உங்களோட வளர்ப்பா, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு. யார், கம்ருதீன். அப்படி சொல்லியிருக்கும்போது அவங்க கேட்குறாங்க விஜய் சேதுபதி சொன்னால், என்ன வளர்ப்பை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க, உங்கள்கிட்ட கொஞ்ச நாள் தந்தால் நீங்கள் நல்ல மாதிரி வளர்த்து கொடுத்துருவீங்களா, என்ன சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இவங்க நல்ல மாதிரியான ஒரு குணம் உள்ளவங்க மாதிரி தான் இவ்வளவு நாளும் இருந்தாங்க. இப்போ திடீரென்று இவங்க இந்த மாதிரி சொல்லும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்து, அதுவும் பார்வதி கண்ணில் அடிபட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான நேரத்தில் அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி, அவங்களோட மனசை காயப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அப்படி சொன்னமன்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலுமே நீங்கள் வளர்ப்பை பற்றி எதுக்கு கதைச்சிங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி மற்றவங்க சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்குமன்ற மாதிரி தான் அவங்கள்ட்ட கேள்விகளும் இருந்தது. இவங்க தங்களோட சைட்டில் உள்ள நியாயத்தை சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால், இவங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் விடும்போது, ஆமாம் நான் இதை பண்ணினேன்ற மாதிரி சொல்லும்போது, இவங்க அதை ஏற்றுக்கொள்ளும்போது தாங்க அடுத்தடுத்த வாரங்களுக்கு போக முடியாமல் இருக்குமோன்றதுக்காக அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் இல்லை நாங்கள் இதுக்காகத்தான் சொன்னோம், அதுக்காகத்தான் சொன்னோம்ன்ற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சு கொள்ள பார்க்குறாங்க ஒவ்வொருத்தங்களும். இருந்தாலுமே ஒரு இடத்துல தாங்க உண்மையாகவே தவறு பண்ணியிருக்கிறாங்க என்று சொன்னால், நாங்கள் தவறு செய்துட்டோம், நாங்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்குறோம்னு சொல்லலாம், அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டாம்னு சொன்னாலுமே, ஆமாம் அந்த இடத்துல நாங்கள் பண்ணது தவறு தான் என்று சொன்னால் அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு சொன்னால் தாங்க செய்த தவறை அவங்க உணர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சுட்டே போகிறது
தங்களை தாங்களே ஏமாத்துறதுக்கு சமனான விஷயம். இதில் ஒரு சில விஷயங்கள் நேற்றைய தினம் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. என்னன்னு சொன்னால், பார்வதி வந்து அந்த கோர்ட்டில் காலை வைக்கும்போது விக்ரம் வந்து எழும்பி சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால், பார்வதி வந்து கோர்ட்டுக்குள்ளே காலை வச்சுட்டாங்க, அவங்க அவுட்ன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து பார்வதின்ற காலில் வந்து இவங்க வந்து சபரி வந்து காலால் வந்து மிரிக்கும் போது வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி, இதை பார்க்கலையான்னு சொல்லும்போது, இதை நான் கவனிக்கலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க கோர்ட்டுக்குள்ளே காலை வைக்கிறத நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்க, இவங்க காலால் மிரிக்கிறத நீங்கள் காணையிலையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற பக்கமாக தான் வந்து சபரி வந்து நிற்கிறாங்க. வடிவா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது தெரியும். அதை நீங்கள் கவனிக்கலையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உண்மையிலேயே அவங்க கவனிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கண்ணில் அடிபட்டு கூட யாருமே அதை பெருசாக கதைக்காத அளவுக்கு தான் வந்து இருந்தாங்க. இதை கூட நேற்று தினம் வந்து விஜய் சேதுபதி சார் கேட்டிருந்தாங்க. என்ன இது ஒருத்தங்களுக்கு வந்து கண்ணில் அடிபட்டுருக்குது, இப்படித்தான் நீங்கள் பேசாமல் எல்லாம் இருப்பீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னதான் இது ஒரு போட்டியாக இருந்தாலும் வந்து சக போட்டியாளருக்கு ஒரு வந்து கண்ணில் அடிபட்டிருக்கும் போது இப்படி பார்த்து கொண்டிருக்க முடியுமா, ஏன் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்ற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து அதை அந்த அந்த விஷயத்தை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அமீர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் சப்பாத்து போட்டுட்டு வந்திருக்கலாம் தானே, இந்த மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க, என்ன இது கண்ணில் அடிபட்டவங்களை போய் சப்பாத்து போட்டுட்டு வந்திருக்கலாம் தானே, காலில் வந்து மிதிக்காதபடிக்கு சப்பாத்து போட்டுட்டு வந்திருக்கலாம் தானே என்ற மாதிரியெல்லாம் கேட்குறீங்களேன்ற மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. என்ன சொன்னால், அதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்வதிக்கு கண்ணில் அடிபட்ட என்னன்ற மாதிரி வந்து பேசாமல் இருந்திருக்கிறாங்க. இதுவே மற்றவங்களுக்கு யாருக்காவது நடந்திருந்தால் நீங்கள் இப்படி பேசாமல் இருந்திருப்பீங்களாண்டெல்லாம் விஜய் சேதுபதி நேற்றைய தினம் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வந்து ஒரு சில கேள்விகளை இவங்களை நோக்கி கேட்கும்போது வந்து அவங்க செய்த தவறுகளை கேட்கும்போது அவங்க வந்து ஆமாம் இது செய்தது தவறு தான், அந்த இடத்துல நாங்கள் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி செய்திருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்து அதை நியாயப்படுத்துகிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து சொல்லவே தேவையில்லை. அவங்க சும்மாவே கேமராக்கு முன்னால் ரீல்ஸ் பண்ணணும், தான் வந்து ரீல்ஸ் பண்ணுறது தான் எல்லோரும் பார்க்குறதுக்கு இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் அவங்கள்ட்ட பேச்சு, அவங்கள்ட்ட செயற்பாடுகள் இருக்கும். இதை வந்து விஜய் சேதுபதி சார் நேரவே கேட்டுட்டாங்க. நாங்கள் தந்த டாஸ்க்கு நீங்கள் பண்ணாமல் அந்த இதெல்லாமே தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் கேமராவுக்கு முன்னால் போய் ரீல்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, இதுவாக நாங்கள் தந்த டாஸ்க்குன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இன்றைய தினம் வந்து எவிக்ட் ஆகி வெளியேறினதும் அவங்க தான் வந்து கடைசிக்கு முதல் இடத்துல இருந்தாங்க. ரம்யா வந்து கடைசியில் இடத்துல இருந்தாலும் அவங்க அந்த கொடுக்கப்பட்ட டாஸ்க் எல்லாம் பண்ணியிருந்தாங்க தானே, அதில் ஏதாவது குழப்பங்களை செய்த மாதிரி அவங்க எதுவுமே பண்ணலை. இவங்க வந்து நிறைய குழப்பங்களை செய்திருந்தாங்க, நிறைய குற்றச்சாட்டுக்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து அங்கே நடந்திருந்தது. அதாவது வந்து யார் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு டாஸ்க்லேயும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்கும்போது இவங்களும் ஏதோ ஒரு தவறுகள் அந்த இடத்துல செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததாக தெரிந்ததுனால வந்து அவங்க வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் வந்து எவிக்ட் ஆகி போனது அவங்க தான். அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்றதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.